ஒரு கணவனே தன்னோட மனைவியை கல்லால் அடிச்சு கொண்டிருக்காங்க. அப்படி இறந்த பொண்ணு தான் இப்ப கடவுளா இருக்காங்க. அந்த பொண்ணு மட்டும் எழுந்து நின்னுச்சு இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தினமுமே பெருமாளை ரொம்ப அதிகமா கும்பிடுவாரு. அவர் தினமும் நாம போறதை தவறவே மாட்டார். அவரோட முக்கியமான வேலையாவது வந்து சாமி ஏறது வேலையாது. ஸோ அப்படி ஒரு கோயிலுக்கு போய் சாமி ஏறும்போது பிச்சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்துருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்திருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிருது. அவங்க வீட்டுக்காரங்கிட்ட போய் பொண்ணு கேட்கறாங்க. அவங்க இருந்துகிட்டு நாங்கள் இந்த ஊர் கிடையாது, நாங்கள் வெளியூர், இவங்க எங்களோட பொண்ணு கிடையாது, சொந்தக்காரங்க பொண்ணு சொல்லிட்டு அந்த ஊரை சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. இவரும் அந்த ஊருக்கு போய் அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சி பொண்ணு கேட்கறாரு. அவங்க வந்து பொண்ணு தராம அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இவர் என்ன பண்ணா வீட்டுக்கு போய் அறுவாள் ஆயுதம் ரெடி பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணை வீட்டுல தூக்கிட்டு வந்து கோயில வச்சு தாலி கட்டி சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்க வந்து கேட்கும்போது இல்ல நான் விருப்பம் தான் வந்து சொல்லிட்டு அந்த பிச்சாயும் சொல்லிடுறா. அப்படியே காலங்கள் போயிட்டு இருக்குது. அந்த பொண்ணு வந்து மாசமாயிடுறா. கஷ்டப்பட்டு சமைச்சு அவனோட கணவனுக்காக சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கா. வீரையா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மதிய டைம் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த சாப்பாடு இன்னும் வந்து சேரவே இல்லை. அவர் வந்து சரியான டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அவரு அந்த இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வரவே இல்லை. அப்போ ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வரா. சரியான கோவத்தில் இருந்து அவன் அந்த பொண்ணை பார்த்தோன்னே சாந்தமாயிரான். காரணம் என்ன, அந்த பொண்ணு வந்து மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாந்தமாயிரான். எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த நெத்தியில் நாம போடுவான். ஸோ அந்த நாம கட்டி எப்பயுமே அந்த பொண்ணு எடுத்து வருவா. ஆனால் இந்த டைம் வந்து மதியம் அந்த பொண்ணு அந்த நாம கட்டி எடுத்து வரல. பயங்கரமான டென்ஷன் அவன் அந்த பசியில் இருக்கிற கோவத்தையும் அந்த நாம கட்டி எடுத்து வர கோவத்தையும் ஒரு மாதிரி பைத்தியமாகி பக்கத்தில் இருந்த கல் எடுத்து அந்த பொண்ணை அடித்து அங்கேயே கொண்டுட்டான். இதில் பார்த்தீங்கன்னா வருத்தமான அவன் என்ன பண்ணனா, பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல் இருந்தது. அந்த கல்லில் மோதி அவனும் அங்கேயே செத்துட்டான். மாசமான பொண்ணு இருந்ததுனால சக்தி வாய்ந்த பொண்ணா மாறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க. அது பொண்ணு மட்டும் திரும்ப வந்துச்சுன்னா இந்த ஊரை அழிச்சு அந்த உலகத்தை அழிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் அந்த பொண்ணுக்காகவும் அவருக்காகவும் அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி அவங்கள சாந்தமர்த்தி இப்போ வரைக்குமே அவங்கள கடவுளாக வணங்கிட்டு வராங்க.